அதிகாலையில் வீரர்களுக்கு போர் பயிற்சி அளிப்பதை பார்வையிடுவது, பெண்களுக்கு வளரி என்ற ஆயுதத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுப்பது, சிவகங்கை சீமையில் உள்ள தேச பக்தர்களுக்கு இரகசிய தகவல் அனுப்புவது, நேரில் வருபவர்களிடம் இழந்த நாட்டை மீட்பது பற்றி விவாதிப்பது, எதிரிகளின் பலம் பலவீனத்தை எடை போடுவது, தங்கியிருக்கும் முகாம்களை அடிக்கடி மாற்றி எதிரிகளை குழப்புவது, மகள் வெள்ளச்சி ஆபத்தில் சிக்கிவிடாமல் இருக்க தனி இடத்தில் தங்க வைப்பது, வெள்ளச்சியை கவலைகள் சூழா வண்ணம் கண்காணிப்பது, வீரர்களுக்கு வேண்டிய உணவு தானியங்களை சேமிப்பது, எதிரிகளை களத்தில் சந்திக்க நவீன ஆயுதங்களை சேகரிப்பது, வீரர்கள் சோர்ந்து விடாமல் இருக்க அவ்வப்போது வீர முழக்கம் இடுவது, ஹைதர் அலிக்கு ஓலைகளை அனுப்பி தமக்கு உதவி செய்ய வேண்டியதை நினைவுபடுத்துவது, ஒற்றர்களை அனுப்பி எதிரிகளின் ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து அதற்கேற்ப வியூகம் அமைப்பது என வேலு நாச்சியார் இரவு பகலாக உழைத்து கொண்டிருந்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை மறைவிற்கு பின் அனைத்திலும் வேலு நாச்சியாரின் கவனம் பதிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுவின் துரோகத்திற்கு பின் எல்லாவற்றிலும் வேலு நாச்சியார் எச்சரிக்கையுடன் இருந்தாக வேண்டிய சூழ்நிலை. விருப்பாட்சி பகுதி முழுவதும் ஹைதர் அலியின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்ததால் நேரடியாக எதிரிகளின் தாக்குதல் இல்லை. இருப்பினும் வெள்ளையரின் தொல்லைகள் முற்றிலும் முடிந்த பாடில்லை. காசுக்கு விலை போகும் சில கயவர்களாலும் பதவி சுகத்திற்கு பல்லிழைக்கும் பச்சந்திகளாலும் வேலு நாச்சியாருக்கு தொல்லைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. வெள்ளை அதிகாரிகளும் நவாப்பு கும்பலும் வேலு நாச்சியார் பற்றிய விபரங்களை எல்லாம் சேகரித்தனர். எந்த வடிவத்திலாவது எதை இழந்தாவது வேலு நாச்சியாரின் உயிரை பறித்துவிட வேண்டும் என்பதில் அந்த உளுத்தர்கள் உறுதி கொண்டிருந்தனர். இப்படியாக 7 ஆண்டுகள் உருண்டோடின. பிரான் மலையில் உள்ள மலைக்குகை மாளிகை. இங்குதான் வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி தங்க வைக்கப்பட்டிருந்தாள். சந்நியாசி ஒருவர், சேடி பெண்கள் சிலர் வெள்ளைச்சிக்கு துணையாக நியமிக்கப்பட்டிருந்தனர். பின்மாலை நேரம். பிரான்மலையில் உள்ள மலைக்குகை மாளிகை. சில பெண்கள் ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தனர். மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அரிசிமா கோலம் அலங்கரித்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்த விளக்குகளின் ஒளி வெள்ளத்தில் மலைக்குகை மாளிகையும் கம்பீரமாக காட்சியளித்தது. 2 சேடி பெண்கள் வெள்ளைச்சியை கரம் பற்றி அழைத்து வந்தனர். அவள் தலை தரை நோக்கி தாழ்ந்திருந்தது. ஒரு நாற்காலியில் வெள்ளச்சியை அமர வைத்தனர். சில பெண்கள் அவள் கன்னத்தில் சந்தனத்தை தடவினர். இன்னும் சில பெண்கள் குலவையிட்டனர். ஆம், வெள்ளைச்சி பூ பெய்துவிட்ட நிகழ்ச்சிதான் அப்போது அங்கு நடந்து கொண்டிருந்தது. இப்போது அவளுக்கு வயது 15. பருவம் அவள் மேனியில் வஞ்சகமின்றி படர்ந்திருந்தது. அவளது விழிகளும் இதழ்களும் வேலு நாச்சியாரையும், நெற்றியும் மேனியும் முத்துவடுகநாதரையும், நிறம் கௌரி நாச்சியாரையும் நினைவுபடுத்தின. பெண்கள் அனைவர் முகத்திலும் இனம் புரியாத மகிழ்ச்சி இடம்பெற்றிருந்தது. ஆனால் குகையின் வாசலில் காவலுக்கு நின்றிருந்த வீரர்களின் உள்ளம் மட்டும் வேதனையில் விம்மி துடித்தன. மன்னர் முத்துவடுகநாதர் உயிரோடு இருந்து சிவகங்கையில் இந்த விழா நடந்திருந்தால் இது போன்றா நடந்திருக்கும் என்று அவர்கள் உள்ளம் எண்ணி பார்த்தது. உற்றார் உறவினர் இல்லை. ஊர் திரண்ட கூட்டம் இல்லை. ஆடம்பர ஆர்ப்பாட்டம் இல்லை. இருப்பினும் வெள்ளச்சியின் பூப்புனித நீராட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. இது பற்றியெல்லாம் வேலு நாச்சியார் கவலைப்படவில்லை. தன்னுடன் இருக்கும் பெண்களே உறவினர்கள், வீரர்களே தமக்கு சகோதரர்கள் என்ற எண்ணம் வேலு நாச்சியார் உள்ளத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தது. ஆனால் பெற்ற மகளுக்கு அடுத்து செய்ய வேண்டிய சுப காரியங்கள் எல்லாம் வேலு நாச்சியாரின் நினைவுக்கு வந்தன. அவற்றையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க இழந்த நாட்டை மீட்டாக வேண்டும். அதன் பின் தான் எதையும் செய்ய இயலும் என்று வேலு நாச்சியாரின் அடிமனம் அசை போட்டு கொண்டது. எது பற்றியும் கவலையின்றி வெள்ளச்சி கொழுபொம்மை போன்று நாற்காலியில் வீற்றிருந்தாள். சுற்றியிருந்த பெண்கள் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடித்தனர். விழா முடிந்ததும் அனைவரும் விருப்பாட்சி நோக்கி விரைந்தனர். மீண்டும் சேடி பெண்கள் சந்நியாசி பாதுகாப்பில் வெள்ளைச்சி. வெள்ளச்சியின் சடங்கு விழா முடிந்த மறுநாள் நள்ளிரவு முடியும் நேரம். கூரைகளின் காலடி ஓசை கேட்டு சேடி பெண்கள் கண் விழித்தனர்.
கண்களை திறந்து வெளியில் பார்த்தனர். 10-12 குதிரைகளில் தடிதடியாக சிலர் வந்து இறங்கினர். அவர்களில் ஒருவன் வெள்ளை தோல்காரன். அவன் தலைமுடி முழுவதும் வெள்ளி கம்பிகளாக வீற்றிருந்தன. இமை ரோமங்களும் கூட வெளுத்திருந்தன. கையில் துப்பாக்கியுடன் அவன் கதவை தட்டினான். ஆபத்தை அறிந்து கொண்ட சேடி பெண்கள் கதவை திறக்காமல் பக்கத்து அறையில் படுத்திருந்த சந்நியாசியை எழுப்பினர். ஆபத்தை அறிவித்தனர். என்ன செய்வது என்பது புரியாமல் திகைத்தார் சந்நியாசி. காத்திருக்க பிடிக்காத அந்த கயவர்கள் கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். ஒரு தடியன் சந்நியாசியை பிடித்து கொள்ள மற்றொரு தடியன் சேடி பெண்களை ஒரு அறையில் தள்ளி அடைத்தான். வெள்ளைக்காரன் துப்பாக்கியுடன் ஒவ்வொரு அறையாக தேடினான். தேடி வந்தது கிடைக்காததால் ஆத்திரத்தில் தரையை காலால் உதைத்தான். இறுதியாக சந்நியாசியின் அருகில் வந்த வெள்ளையன், வேலு நாச்சியார் எங்கே என்றான். ராணி இங்கில்லை. ராணி என்னடா பெரிய ராணி? எந்த நாட்டுக்கு இப்போது அவள் ராணி? நாடில்லாத பெண்மணிக்கு ராணி பட்டமா? அடுத்தவர் தயவில் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவள் உனக்கு ராணியா என்று கேட்டதடியன் சந்நியாசி முகத்தில் ஓங்கி குத்தினான். மூர்ச்சையாகி சந்நியாசி தரையில் சாய்ந்தார். மீண்டும் வெள்ளையனின் தேடும் படலம் தொடர்ந்தது. ஓர் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த வெள்ளைச்சி அவன் கண்ணில் பட்டாள். இவள் யார் என்பது போல் வெள்ளைக்காரன் பார்த்தான். வேலு நாச்சியாரின் மகளாக இருக்க வேண்டும் என்றான் ஒரு தடியன். தூங்கிக் கொண்டிருந்த வெள்ளைச்சியை சவுக்கால் ஓங்கி அடித்தான் மற்றொரு தடியன். அலறிக்கொண்டு எழுந்த வெள்ளைச்சியிடம் நீ யார் என்றான் முதல் தடியன். அழுது கொண்டே வேலு நாச்சியாரின் மகள் வெள்ளைச்சி நான் என்றார். வெள்ளைச்சியின் பதிலை கேட்ட வெள்ளைக்காரனாய் கடகடவென சிரித்தது. அவன் சிரிப்பின் அர்த்தம் புரியாமல் தடியர்கள் விழித்தனர். தாயை தேடி வந்தோம், குட்டி கிடைத்திருக்கிறது. குட்டியை பிடித்து சென்று விட்டால் நிச்சயம் குட்டியை தேடி தாய் வருவாள். அதனால் இவளை இழுத்து செல்லுங்கள் என்று தப்பும் தவறுமான தமிழில் சொன்னான் வெள்ளைக்காரன். மயக்கத்தில் சந்நியாசி. பூட்டப்பட்ட அறையில் சேடி பெண்கள். ஒரு தடியன் வெள்ளைச்சியை தரதரவென்று இழுத்து சென்றான். சிங்கத்தின் வாயில் சிக்கிய சிறுமுயலாக தவித்தாள் வெள்ளைச்சி. அதிகாலை நேரம். விருப்பாட்சி வயல்வெளி. மொத்த வீரர்களும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். ஒரு பிரிவுக்கு சின்ன மருது வளரியை பயன்படுத்தும் முறையை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். மற்றொரு பிரிவுக்கு பெரிய மருது வாட்போரின் சூட்சமத்தை வர்ணித்து கொண்டிருந்தான். பெண்கள் பிரிவுக்கு போருடை தரித்த வேலு நாச்சியார் போர் தந்திரங்களை போதித்து கொண்டிருந்தார். வீரர்கள் மேனியில் வியர்வை துளிகள் விளைந்திருந்தன. அவர்கள் உள்ளத்தில் தேச விடுதலை மட்டுமே குடிக்கொண்டிருந்தது. இங்குள்ள ஒரு வீரனுக்கு எதிரிகளில் 20 பேர் கூட ஈடுகொடுக்க இயலாது என்பதை அவர்கள் விழிகள் பறைசாற்றின. அப்போது சேடி பெண்ணொருத்தி தலைவிரி கோலமாக ஓடி வந்தாள். அவளை கண்டதும் அனைவரும் திகைத்து நின்றனர். ஓடி வந்த சேடி பெண், மகாராணி, நம்மை இளைய ராணியை எதிரிகள் கடத்தி சென்று விட்டனர் என்று சொல்லிவிட்டு தேம்பி தேம்பி அழுதாள். இது எப்படி நடந்தது? இனி என்ன செய்வது என்று புரியாமல் அனைவரும் தயங்கி நின்றனர். வேலு நாச்சியார் அடுத்து செய்ய வேண்டியது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தார். அனைவரின் பார்வையும் வேலு நாச்சியாரின் மீதே. சிறிது நேர அமைதிக்கு பின், மருது சகோதரர்களே, அதிகார போதை தலைக்கேறியவர்களுக்கு இன்னது செய்கிறோம் என்ற எண்ணமே இருக்காது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் என் மகளை எதிரிகள் கடத்திய நிகழ்ச்சி. நாம் 4 பிரிவுகளாக பிரிவோம். ஒவ்வொரு பிரிவுக்கும் 50 வீரர்கள் போதும். மற்றவர்கள் இங்கேயே இருக்கட்டும். ஒரு பிரிவுக்கு பெரிய மருது தலைமை, மற்றொரு பிரிவுக்கு சின்ன மருது தலைமை, 3வது பிரிவுக்கு குயிலி தலைமை, 4வது பிரிவுக்கு நானே தலைமை. இப்போதே பயணத்தை தொடங்குவோம். சிவகங்கை சீமை எல்லைக்குள் என் மகளை கொடியவர்கள் இழுத்து செல்வதற்குள் தடுத்து நிறுத்துவோம் என்று கூறிவிட்டு ஒரு குதிரையில் குதித்து ஏறினார் வேலு நாச்சியார். அவரை தொடர்ந்தன 50 குதிரைகள். குயிலி தலைமையிலும் பெரிய மருது தலைமையிலும் சின்ன மருது தலைமையிலும் 150 வீரர்கள் அணிவகுத்து சென்றனர். மீதி இருந்தோர் நெஞ்சங்களில் கவலைகள் உட்கார்ந்து கொண்டன. பிரான் மலைக்குகை மாளிகையிலிருந்து வெள்ளச்சியை கடத்தி வந்த கொடியவர்கள் சிறிது தூரம் சென்றதும் செய்வதறியாது திகைத்தனர். வானத்து சூரியன் வலம் வர தொடங்கியதால்
அவர்கள் உள்ளத்தில் அச்சம் பற்றி கொண்டது. வெள்ளச்சியை இழுத்து செல்லும் வழியில் எவர் கண்ணிலாவது அகப்பட்டு விட்டால், எதிர்ப்படும் கிராம மக்கள் எதிர்க்க தொடங்கிவிட்டால் என்ற கவலை அவர்களை யோசிக்க வைத்தது. பகல் முழுவதும் காட்டிற்குள் பதுங்கி இருப்பது, இரவு வந்ததும் நகர்ந்து செல்வது என்று முடிவு செய்தனர். அதனால் வெள்ளச்சியை கடத்தி வந்த நாளன்றே அவர்கள் காட்டுக்குள் காத்திருந்தனர். 4 திசைகளிலும் வேலுநாச்சியாரின் வீரர்கள் தேடி பார்த்தனர். பிரான்மலை காட்டு பகுதியில் வேலுநாச்சியார் படை விரைந்து கொண்டிருந்தது. மாலை நேரம். திறந்த வெளியில் கட்டடமின்றி ஒரு கோவில். அதில் கற்சிலை ஒன்று கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது. முறுக்கிய மீசையும் முறைக்கும் விழிகளுமாக அந்த சிலை பயங்கரமாக காட்சி தந்தது. அதன் முன்பக்கத்தில் ஒரு சூலாயுதம் நடப்பட்டிருந்தது. அதில் இரத்தக்கரைகள் படிந்து காய்ந்திருந்தன. சிலையை கண்டதும் குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். சாமியை தரிசனம் செய்தார். உடன் வந்த வீரர்களும் தெய்வத்தை தொழுது எழுந்தனர். அப்போது குதிரைகள் ஓடி வரும் சப்தம். வேலுநாச்சியார் சைகை கண்டு அனைவரும் பதுங்கி கொண்டனர். குதிரைகள் ஓடி வருவது வேலுநாச்சியார் கண்ணில் பட்டது. ஒரு குதிரையின் மீது ஒரு பெண்ணை கட்டியிருந்தனர். உற்று பார்த்தார். அது வெள்ளைச்சிதான் என்பதை உறுதி செய்து கொண்டதும் தமது வீரர்களுக்கு வேலுநாச்சியார் எச்சரிக்கை செய்தார். மகளை கடத்தியவர்களை குயிலி விரட்டி வருவதும் வேலுநாச்சியாருக்கு தெரிந்தது. ஓடி வந்த எதிரிகளின் குதிரைக்கு முன்னால் உருவிய வாளுடன் வேலுநாச்சியார், பின்னால் குயிலி. தப்பிக்க வழியின்றி கயவர்கள் திகைத்து நின்றனர். வேலுநாச்சியார் படையும் குயிலி படையும் தடியர்களை துவம்சம் செய்தன. ஆபத்திலிருந்து தப்பிக்க வெள்ளைக்காரன் துப்பாக்கியின் துணையை நாடினான். வேலுநாச்சியாரை நோக்கி துப்பாக்கியை நீட்டினான். அடுத்த நிமிடம் வெள்ளைக்காரனின் துப்பாக்கி ஏந்திய வலது கை குயிலியின் வாளுக்கு இலக்காகி மண்ணில் விழுந்தது. வேலுநாச்சியாரின் வளரி வெள்ளைக்காரனின் தலையை உடம்பிலிருந்து தனிமைப்படுத்தியது. வெட்டுண்ட வெள்ளைக்காரனின் தலை சாமி சிலைக்கு முன்னின்ற சூலாயுதத்தில் குத்தி நின்றது. தடியர்கள் எல்லோரும் தப்பித்தால் போதுமென்று தலை தெறிக்க ஓடினர். ஓடி வந்த வெள்ளைச்சி வேலுநாச்சியாரை கட்டி கொண்டு அழுதாள். வேலுநாச்சியாரின் ஒரு கரம் வெள்ளச்சியின் முதுகை வருடி கொடுக்க, மற்றொரு கரம் வெள்ளச்சியின் கண்ணீரை துடைத்தது. அனைவரும் சூழ்ந்து நிற்க வேலுநாச்சியாரின் விழிகள் சூலாயுதத்தின் பக்கம் திரும்பியது. அதில் குத்தியிருந்த வெள்ளைக்காரன் தலையிலிருந்து வடிந்த ரத்தம் சூலாயுதத்தை நனைத்து கொண்டிருந்தது. வெள்ளைக்காரன் விழிகள் வேலுநாச்சியாரிடம் மன்னிப்பு கேட்பது போல் விழித்து கொண்டிருந்தன. சிவகங்கை அரண்மனை. தளபதி ஜோசப் ஸ்மித். தளபதி பாஞ்சோ. உம்தத் உல் உம்ரா மல்லாரி ராயன், அவனது தம்பி ரெங்கராயன், இன்னும் சில கைக்கூலிகள். ஒவ்வொருவர் மனதிலும் ஒவ்வொரு எண்ணம். ஆனால் எவர் வாயும் திறக்க தயங்கியது. இது போன்ற வேளைகளில்தான் கோழைகள் வீரர்களாக கொக்கரிக்க தொடங்குவர். அந்த பணியை மல்லாரி ராயன் தொடங்கினான். பிரபுக்களே, ஒரு பொட்டச்சி நம் துறை ஒருவரை துவம்சம் செய்திருக்கிறார். தலையை வெட்டி கோவில் சூலாயுதத்தில் குத்தி வைத்திருக்கிறாள். அவள் பெண் அல்ல, கொடிய பேய். நம் துறையை வெட்டியது போல் வேலுநாச்சியார் தலையை வெட்டி நம் சிவகங்கை அரண்மனை வாயிலில் தொங்கவிட வேண்டும். இனியும் பொறுத்து கொண்டிருந்தால் நம்மை ஆண் மக்கள் தானா என்று சிவகங்கை சீமையே கைகொட்டி சிரிக்கும். இதற்கொரு முடிவு கட்டியாக வேண்டும். அந்த முடிவையும் இப்போதே நாம் அறிவித்தாக வேண்டும் என்றான். சிவகங்கை சீமை முழுவதும் தண்டோரா ஒலித்தது. வேலுநாச்சியார் நம் மன்னருக்கு வேண்டிய ஒருவரை கொலை செய்திருக்கிறார். அதனால் வேலுநாச்சியாருக்கு தண்டனை வழங்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். வேலுநாச்சியாரை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடித்து தருபவர்களுக்கு தக்க பதவியும் பரிசுகளும் காத்திருக்கின்றன. இது நவாபின் அறிவிப்பு என்று தண்டோரக்காரன் அறிவித்து சென்றான். இதை கேட்ட சிவகங்கை சீமை மக்கள் மனதிற்குள் சிரித்து கொண்டனர். இது நடந்து ஓராண்டு முடிந்தது. வேலுநாச்சியார் நாட்டை விட்டு வந்து 8 ஆண்டுகள் நடந்து கொண்டிருந்தன. விடுதலையை விரும்பியவர்களும் வெள்ளைக்காரர்களை வெறுத்தவர்களும் நவாப்புகளின் நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டவர்களும் அணி அணியாக வேலுநாச்சியாரை நாடி வந்தனர். வேலுநாச்சியாரின் வீரப்போரில் தங்களையும் இணைத்துக் கொள்வதாக சபதம் செய்தனர்.
விடுதலை படையின் எண்ணிக்கை 1000ஐயும் தாண்டி சென்றது. ஹைதர் அலியின் உதவியை வேண்டி அனைவரும் காத்திருந்தனர். 1780 ஆண்டு கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் ஹைதர் அலியிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை கேட்டு அனைவரும் துள்ளி குதித்தனர். 12 பீரங்கி வண்டி, 100கணக்கான துப்பாக்கி ஆகியவற்றோடு ஹைதர் அலியின் புதல்வர் திப்பு சுல்தான் விருப்பாட்சி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கேட்டு வேலு நாச்சியார் முகத்திலும் புன்னகை பூத்தது. இனி எதிரிகளை களத்தில் சந்திப்போம்.